நீங்க ஃப்ளட்டர் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃப்ளட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2017 கூகுளால் ரிலீஸ் பண்ணப்பட்டது தான் ஃப்ளட்டர் அண்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டெவலப் பண்ணதுக்கான மெயினான 2 ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ், இன்னொன்று ஹார்ட் ரீலோட். கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டெவலப் பண்ணுற ஆப் ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகணும் அண்ட் iOSக்கும் சப்போர்ட் ஆகணும். ஸோ அதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். அடுத்து ஹார்ட் ரீலோட். ஹார்ட் ரீலோட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃபுல் கோட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அங்கே அவுட்புட்டில் ஷோ ஆகணும் அப்படின்னா Ctrl S மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ரீலோட் ஆகி அந்த இடத்துல டக்குன்னு அடுத்த செகண்டில் உங்களுக்கு அந்த அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ அதுதான் ஃப்ளட்டரோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து ஃப்ளட்டர் டெவலப்பர் ரோல். பொதுவாக ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு டிசைனை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனால் இந்த ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் ரோலில் மட்டும் ஆண்ட்ராய்டுக்கும் நம்ம தான் ரெடி பண்ணணும் அண்ட் iOSக்கும் நம்ம தான் ரெடி பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்குமே ஒரே கோடை வச்சு நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இதனால நமக்கு டைமும் சேவ் ஆகும் அண்ட் மணியும் சேவ் ஆகும். இப்போ எல்லா ஐடி கம்பெனியும் மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் அண்ட் இன்டர் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எல்லா ஃப்ரெஷர்ஸுக்குமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து ஃப்ளட்டர் டெவலப்பரோட சேல்ரி. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேல்ரி 25,000 ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேல்ரி மாறும். அடுத்து ஃப்ளட்டர் டெவலப்பர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் ஃப்ளட்டர் அண்ட் டாட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேக் அண்ட் டூல்ஸான MySQL, SQLite 3, Firebase இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களை டீமில் போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 4 or 5 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே போதும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு 12 மேலே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ எல்லா ஐடி கம்பெனிஸும் அண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டார்ட் அப் எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ளட்டர் டெவலப்பராக தான் போகணும்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.